ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுவுமே யோசிக்காம இந்த சாயப்பா நான் சொன்னேங்கிறதுக்காக நம்பிக்கையோட என் கைகளை தொட்ட இந்த நொடியே உனக்கானதை அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். நீயே கனவா நிஜமானு தேய்க்கக்கூடிய அளவுல நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் தரப்போகிறேன் என் செல்லமே. சகல செல்வங்களும், சகல ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும் நீ கேட்டதுக்கு அதிகமாகவே உன் கைகளை வந்து சேரும். நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா நீயே திகச்சு போற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகானதாக மாற்ற போறேன். உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை யார் காயப்படுத்தினாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் என் செல்லமே. உன்கிட்ட காசு, பணம், சொத்து, சுகம்னு இருக்கிற வரைக்கும் எல்லா சொந்த பந்தங்களின் உறவுகளும் உன் வீட்டு வாசல்ல கிடப்பாங்க. அதுவே ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா யாருடைய நிழலும் உன் வீட்டு பக்கம் கூட திசை திரும்பாது. அதனால தான் எப்பவுமே உனக்கு நீயே துணைங்கிற இந்த உண்மையை புரிஞ்சு வாழ்க்கையை வாழ ஆரம்பின்னு சொல்றேன். மன தைரியம் எப்போதுமே உன் கூட பிறந்ததாக உனக்கு துணையாக கவசம் போல இருக்கணும். ஏன்னா மன பலத்தை இழந்து விட்டால் உடல் பலம் எதுக்குமே உதவாததாக போய்விடும். நீ எப்பவுமே தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. பலம் இருக்குன்னு எதிரியையும், பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது. உன் வாழ்க்கையை அழகாக்குவதும் அலங்கோலமாக்குவதும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே வாழ்க்கையை அழகாக ஆக்கிக்கொள்ள முயற்சி செய். பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவானதாகவும் சுத்தமானதாகவும் யார் மனசுக்கும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுக்காததாகவும் இருக்கணும். மணிக்கு மணி மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எந்த இடத்துல இருக்க, உனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை தெளிவாக நீ புரிந்து கொண்டால் உனக்கான தெளிவும் நற்பெயரும் நிச்சயமாக உண்டாகும். அடுத்தவங்களை ஏமாத்தி காசு பணம் சம்பாதிச்சு பெரிய சொந்த வீட்டை கூட கட்டிடலாம். ஆனால் அந்த வீட்டில் நிம்மதியாக ஒரு நாள் கூட உன்னால் தூங்க முடியாது. ஏன்னா செய்த பாவமும் பழியும் உன்னை விடாமல் துரத்தும். அதனால தான் எப்போவுமே யாரையும் ஏமாற்றுவதோ அல்லது யாருக்கும் துரோகம் செய்வதோ வேணாம்னு சொல்கிறேன். ஒரு நிமிடம் உன்னுடைய சொல்லக்கூடிய வழியில் இந்த உலகில் பல வருடங்களை நீ கடந்து வந்து விடுவாய். எப்போவுமே உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் வலியையும் வேதனையும் யாரிடமும் சொல்லாதே என் தங்கமே. சில நேரங்களில் உன்னுடைய காயங்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மறக்க முடியாம அதையே நீ யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறத கேளு. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சினா ஒருபோதும் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதோ அவர்களை பற்றி கவனத்தில் சிந்தனையை சிதறவிடுவதோ வேண்டாம். உன்னை மட்டுமே கவனி. உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னுடைய செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. நீ நம்பிக்கை வச்சவங்கெல்லாம் உன்னை ஏமாத்திட்டாங்களே, உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. அவங்க உனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு இனிமேலாவது தைரியமாக உன் வேலையை பாரு. நீ கொடுத்தது பெரிது என்றாலும் அதை மறந்துவிடு. நீ பெற்றது சிறிதாக இருந்தாலும் அதை மறக்காம உனக்கு செஞ்சவங்களை நன்றியுணர்ச்சியோட ஞாபகம் வச்சுக்கோ. பாவ புண்ணியம் எல்லாமே இப்போது பணத்தை நோக்கி தான் இருக்கு. பணம் வச்சிருக்கவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் என்ன செஞ்சாலும் சரி. ஆனா காசு பணம் இல்லாதவன் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை பெரும் பாவமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் சுயநலமிக்கவர்களாக மாறிட்டாங்க. அதிகம் பேசுறவன் எப்பவுமே அதுல நிறைய பொய்களை சேர்த்து தான் சொல்லுவாங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஒருபோதும் பேச்சை குறைச்சிக்கிட்டு அளவாய் பேசக்கூடிய ஆளாக மட்டுமே இரு. போதுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை கோபப்படுத்துவதுதான் ஒருவனுக்கு இன்பத்தை தருதுன்னா நீ பதிலுக்கு கோபப்படாமல் எப்போதும் இன்பமாக வாழ்ந்து காட்ட தயாராகு. அதிகாரம் எப்போதும் அன்பானவர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும். நீயும் எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பை காட்டணுமே தவிர அதிகாரத்தை காட்டக்கூடாதேன்னு சொல்லவே. எல்லாருக்குமே எல்லாரையும் பார்க்கும்போது நல்லவங்களை போலதான் தெரியும். ஆனால் எல்லாருக்குள்ளும் யாருமே அறியாத ஒரு கெட்ட முகம் இருக்குன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். யாரும் அறியாத முகத்தை அனைவரும் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் தான் அவங்க நல்லவங்க. எப்போது ஒரு மனிதனுடைய இன்னொரு முகம் அடுத்தவனுக்கு தெரியுதோ அப்போதே அவனை கெட்டவன்னு தூற்றுவதற்கு இந்த உலகம் தயாராகிடும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கு. உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நான் நடத்துகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்வில் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே.
கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.